ஆண்டவனா பார்த்து இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசா இதோ ஆம்பளை பிள்ளைய கொடுத்திருக்கான். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி குழந்தைய சுப்பு தூக்கிட்டு போயிட்டான்னா அதை என்னால தாங்க முடியாது. அந்த விதத்துல நீ யோசிச்சது சரிதாம்மா. ஐயோ, ஏமா புரியாம பேசுற? நான் புரியாம பேசலடா, எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். ஐயோ கடவுளே, திரும்ப திரும்ப தப்பா நினைச்சு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. காயத்ரிக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க? நாளைக்கே காயத்ரி மாசமாவா? இவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கதான் போகுது. அது இல்லைன்னு சொல்லுவியா? அந்த குழந்தை வந்தா இந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? எப்படி அதெல்லாம் முடியும்? காயத்ரிக்கு குழந்தை பிறக்குதோ இல்லையோ, இந்த குழந்தைய என்னால விட்டு கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு இத்தோட இந்த பேச்சை நிறுத்துங்க. ஏய், என்னடா பேச்சு இதெல்லாம்? காயத்ரிக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காத நீ எப்படா சொல்ல? உன் வாயில இருந்து எப்படா இப்படி ஒரு வார்த்தை வந்தது? வரும்பா, வந்துதான் தீரும். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். என்ன சொல்றீங்க சூர்யா? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மன்னிச்சிரு காயத்ரி, உனக்கு இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல. சூர்யா, ஏய், என்னடா பேசுற? என்ன வார்த்தை சொல்லிட்ட? காயத்ரிக்கு குழந்தை பிறக்காதா? முட்டாள். நான் போய் சொல்லப்பா, உண்மையத்தான் சொல்றேன். காயத்ரிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லப்பா. இந்த குழந்தை இந்த குடும்பத்து வாரிசுன்னு அன்னைக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தது பாருங்க. அன்னைக்கே அந்த வார்த்தையை நான் வேதமா மதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான்ப்பா உண்மை, இதுதான்ப்பா சத்தியம். இந்த குடும்பத்துக்கு இந்த குழந்தை ஒண்ணுதான்ப்பா வாரிசு. இந்த குழந்தை இந்த வீட்டுல தான் இருந்தாகணும். இல்லன்னா இன்னொரு குழந்தைக்கு இந்த வீட்டுல வாய்ப்பே இல்லப்பா. ஐயோ கடவுளே, நீ என்னடா சொல்ற? சொல்றேம்மா, காயத்ரிக்கு அபார்ஷன் ஆன நாள் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? நம்ம எல்லாரும் அழுது முடிச்சிட்டு கண்ணீர் விட்டு சோர்ந்து போய் உக்காந்துருந்தோம். என்ன டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாமா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க மிஸ்டர் சூர்யா, ப்ளீஸ் சிட் டவுன். சொல்லுங்க டாக்டர். ஐம் சாரி மிஸ்டர் சூர்யா, உங்க வைஃபோட கர்ப்பம் கலைஞ்சு போனது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு டாக்டரா நான் எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் எஃபோர்ட் நான் எடுத்திருக்கேன். என்னால குழந்தைய காப்பாத்த முடியல. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. இதுக்கு மேல என்ன பெரிய கஷ்டம் வந்துட போகுது டாக்டர்? ஐ எம் சாரி சூர்யா, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. உங்க வைஃப் காயத்ரியால இனிமே குழந்தையே பெத்துக்க முடியாது. என்ன சொல்றீங்க டாக்டர்? எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. பட் உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்தியே ஆகணும். மருத்துவம் எவ்வளவோ வளர்ந்துருக்கலாம், விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்கலாம். காசு இருந்தா என்ன வேணா செய்யலான்னு நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா சொல்லணும்னா காயத்ரி இனிமே குழந்தை பெத்துக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் உண்மை. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்கு. இன்னொரு தடவை அவங்க கருத்தரிச்சாங்கன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடியும்.
இது ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை? உன்னால தாங்க முடியாது காயத்ரி. எங்க நான் சொல்லி உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். நீ என் உயிர், நீ எனக்கு தேவை. இந்த வீட்டுக்கு எப்படி ஒரு வாரிசு முக்கியமோ அதே மாதிரி நீயும் முக்கியம். நீ இல்லாம என்னால எதுவுமே சாதிக்க முடியாது. அட பாவி, இப்படி ஒரு கல்ல தூக்கி போட்டுட்டியடா. டேய், காயத்ரிக்கு குழந்தை பிறக்காதுன்னு எந்த டாக்டர் சொன்னது? நான் வரேன்டா. நான் கேக்குறேன் அந்த டாக்டர் கிட்ட, எதை வச்சு அப்படி சொன்னாங்க? அம்மா, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இந்த துக்கத்தை உங்க யார் மனசுலயுமே நான் ஏத்தாம என்னோட மனசுலயே நான் வச்சு அன்னைக்கு நான் பாரத்தை சுமந்துகிட்டு இருந்தேன். மனசை மாத்திக்கன்னு அப்பா சொன்னதுனால அன்னைக்கு நான் ஏலகிரிக்கு போனேன். அப்பா வேணா நினைச்சிட்டு இருந்திருப்பாரு நான் ஏதோ ஆபீஸ் பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்காக தான் நான் ஏலகிரி போக சம்மதிச்சிருப்பேன்னு. ஆனா உண்மை அது இல்லம்மா. இதுதான் காரணம். காயத்ரியை தனியா கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் வேற எதை பத்தியுமே சிந்திக்காம கவலைப்படாம இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. உனக்கு நான் இருக்கேன் காயத்ரின்னு இவளுக்கு சொல்லாம சொல்லி இவளுக்கு உணர வைக்கணும்னு என் மனசு பூரா அடிச்சுக்கிச்சு. அதுக்காக தான் நான் ஏலகிரிக்கே போனேன். ஆனா ஆண்டவனே அப்பா மனசுல பூந்து சுப்புக்கு பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஏலகிரியில என்கிட்ட கொடுத்து வழக்க சொல்லி ஏற்பாடு பண்ணாரு. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. டேய், சுப்புவோட குழந்தை உன்னோட குழந்தைடா. காலம் முழுக்க அந்த குழந்தை உன்னோடவே இருக்கணும்னு நினைச்சனே தவிர சுப்புவை பழி வாங்கணுங்கிற நினைப்பெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுடா. நோக்கம் என்னவா இருந்தாலும் நீங்க நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான்ப்பா பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த குழந்தைய நம்ம விட்டுருந்தோம்னா நம்ம எந்த நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்போம்னு. நம்பவே முடியலப்பா. உங்க அப்பா ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாருன்னு என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப நீ சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு பேச்சு மூச்சு இல்லாம போச்சுடா. காயத்ரி, நான் சொன்னது உன் மனசு எப்படி பாதிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். உன் துக்கத்தை நீ எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னு சொல்றேன் காயத்ரி, உன்னோட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். புருஷனா மட்டும் இல்லாம பெத்த தாயா, தகப்பனா, ஏன் ஒரு குழந்தையா கூட இருப்பேன். இப்ப புரியுதா உனக்கு இந்த குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஏன் விடாப்புடியா இருந்தேன்னு? புரோக்கர்னா இப்படித்தான் வண்டியை பார்ப்பாங்களோ? நீ பார்ட்டியா புரோக்கரா? சார் ரொம்ப ராசியான கார் சார். கார் வேலையை விட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையிலிருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்கிற ரேட்டை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்ல சார். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன். என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காப்பி வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ யாருகிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். அன்னைக்கு நீ இந்த குழந்தைய வேணும்னு கேட்டப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் மனசுல இந்த குழந்தை மேல வந்த பாசம் கடவுள் எனக்கு போட்ட பிச்சைன்னு வேணாலும் நான் எடுத்துக்கிறேன். இதான் காயத்ரி, இதுக்கு பேர் தான் விதி, இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. எது எது எங்க கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த ஆண்டவனுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. சுப்பு பெத்த இந்த குழந்தை உன்னோட குழந்தையா, நம்மளோட குழந்தையா, ஏன் இந்த வீட்டுல வளரணுங்கிறது தான் நமக்கு எழுதி வச்சிருக்கிற விதி. அந்த விதியை யாராலையும் மாத்தி எழுத முடியாது.
என்னால நம்பவே முடியலப்பா. நான் சத்தியமா சொல்றேன். அம்மாடி காயத்ரி, இதுக்கு மேல இந்த குழந்தைய விட்டு கொடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லம்மா. இத பாரு, நீ அந்த ரதி தேவி கிட்ட பேசணும்னு சொன்னியே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. யாருக்கிட்டயும் எதையும் பேச வேண்டாம், யாரோட கருத்தையும் கேட்கவே வேண்டாம். இந்த குழந்தை நம்ம குடும்பத்தோட வாரிசுமா, நம்ம குடும்பத்தோட வாரிசு. இத பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. என்னங்க, இத பாருங்க, இவ்வளவுதான். இன்னொரு தடவை இந்த பேச்சு இங்க வரவே கூடாது. இந்த குழந்தை எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகவே கூடாது, போகவே கூடாது. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. போக கூடாது. இனிமே அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. அப்படி நடக்காம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? சூர்யா, உங்களுக்கு கிருஷ்ணரோட கதை தெரியுமா? ஒருத்தி வயித்துல பிறந்து இன்னொருத்தி கிட்ட வளர்ந்தவர் தான் கிருஷ்ணர். அவருக்கு 2 தாய். பெத்தவ பெருசா வளர்த்தவ பெருசான்னு யாரு கேட்க முடியும்? இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கிருஷ்ணர். அழாத காயத்ரி, இப்படி ஒரு அதிர்ச்சிய நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இதுவும் சேர்ந்ததுதான் நம்ம வாழ்க்கை. உன் வயித்துல ஒரு குழந்தை பிறக்காதுன்னு தீர்ப்பு எழுதின அந்த ஆண்டவன் தான் இந்த குழந்தைய வளர்க்க சொல்லி உன்கிட்ட கொடுத்துருக்கா. காலா காலத்துக்கும் இனிமே இது உன் குழந்தைதாம்மா. அந்த சுப்பு இல்ல, யாராலையும் இத மாத்தி எழுதவே முடியாது. அண்ணே, சுப்பு, நல்லா இருக்கீங்களா அண்ணே? நீ எப்படிம்மா வெளில வந்த? எப்ப வந்த? உன்னை யார் வெளில எடுத்தாங்க? பதட்டப்படாத அண்ணே. எப்ப யாருக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். என்னை விடுதலை பண்ணிட்டாங்க. இது விடுதலை பண்ணிட்டாங்களா? ஜாமீன்ல எல்லாம் இல்ல, டோட்டலா விடுதலையே பண்ணியாச்சு. இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனா ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போனப்போ அண்ணி என்னை வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது ஒண்ணுதான் வருத்தமே தவிர மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. சுப்பு, என்னால நம்பவே முடியல. உனக்கு தண்டனை காலம் முடியறதுக்கு குறைஞ்சது ஒரு 7-8 மாசமாவது ஆகும் நினைச்சேன். அப்படித்தானே சூழ்நிலையும் இருந்துச்சு. தண்டனை காலம் முடியற நேரத்துல நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியில போய் மறுபடியும் அரெஸ்ட் ஆகி என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தான் நானும் நினைச்சேன். அது சரி, உன்னை யாரும்மா வெளில எடுத்தது? உனக்கு அவங்கள தெரியாதுன்னு. அவங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்க என்ன காப்பாத்தினது மட்டும் இல்லாம என்ன என் குழந்தையோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சுப்பு, என்னால நம்பவே முடியல. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ ஜெயிலுக்கு போறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் தான் காரணம்னு நினைச்சு அண்ணி என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணி வருத்தப்படணும்னோ இல்ல உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ நான் நினைப்பேனா? ஆனா விதியோ சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ நமக்கு எதனா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆனா உனக்கு ஒரு உத்தரவாதம் மட்டும் நான் கொடுப்பேன். நீ கூடிய சீக்கிரம் வெளியில வந்துடுவ.
எப்படிம்மா? தண்டனைன்னு ஒன்று இருந்தா அதை அனுபவிச்சு தானே தீரணும். இல்லைண்ணே, உன்னை கண்டிப்பா நான் வெளியில எடுப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ம். அதுவும் கூடிய சீக்கிரமாவே அது நடக்கும். சுபு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. அண்ணே, என் குழந்தை விஷயத்துல கூட அது சாகலன்னு நான் சொன்னப்போ நீங்க யாருமே அதை நம்பவே இல்ல. என் குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு இந்த உலகத்துக்கே இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. என்னோட விதி அப்படி இருக்கு. என் வார்த்தைக்கு மதிப்பில்லாம போறதும், பின்னாடி நான் சொன்னதுதான் சரின்னு சரித்திரமே அங்கீகரிக்கிறதும் இன்னைக்கு நேத்தாவை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதை நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். யாருக்காகவும் எதுக்காகவும் இனிமே நான் கவலைப்பட போறதில்ல. என்னோட லட்சியம் நிறைவேற வரைக்கும் நான் ஓய போறதும் இல்ல. என்னென்னமோ பேசுற, ஆனா உன் கண்ணில் நான் ஒரு நம்பிக்கையை பார்க்கறேன். நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அது போதுமா? நான் மட்டும் இல்லைண்ணே, உன்னையும் சரி அண்ணியையும் சரி கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்புண்ணே. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆர்டரோட வந்து உன்னை பாக்குறேன். அது சரி, அது எப்படிம்மா முடியும்? நான் தான் சொன்னேன்ல, என்ன வெளியில எடுக்கிறதுக்கே ஆள் இருக்கிறப்போ உன்னை வெளியில எடுக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேனா என்ன? நான் வெளியில வந்துட்டேங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் இப்ப வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் என் குழந்தை என் கைக்கு வந்து சேர போதுன்னு உன் மருமக பிள்ளைய நீ சீராட்டுறதுக்கு ரெடியாயிரு. நல்ல செய்தியோட நான் வரேன். நான் போயிட்டு வரேன். வரேன். காயத்ரி, நான் சொன்ன விஷயம் உன் மனசை எப்படி காயப்படுத்திருக்கோன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயத்த நான் சாகர வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, நீயே சொல்லு. இந்த வீட்டில் குழந்தை வாரிசுன்னு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அம்மா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றதும் அதை நீ நம்புறதும் இதெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியல. என்ன பண்றது சொல்லு. நானும் மனுஷன் தானே, எனக்கும் உணர்ச்சிகள்னு ஒண்ணு இருக்குல்ல. எதுவுமே பேசாதீங்க சூர்யா. எதையும் கேட்கக்கூடிய மனநிலையில நான் இல்ல. இது அதிர்ச்சியா இல்ல துக்கமா வேதனையா எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா மனசுக்குள்ள செத்து போன மாதிரி இருக்கு. ஏய், என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? ஆண்டவனா பார்த்து நமக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காருல்ல, இதை நினைச்சு சந்தோஷப்படு. அப்படிதான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குதே. யோசிச்சு பார்த்தா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மள துரத்திக்கிட்டே இருக்கே. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உனக்கு என்ன ஆனாலும் நான் உன் கூடவே இருப்பேன். இதை பாரு, நீ, நான், என் குழந்தை, நம்ம குடும்பம், இதுதாம்மா நம்ம உலகம். இது நம்ம மனசுல என்னைக்குமே வச்சிருக்கணும். அதுதான் சூர்யா என் கவலையெல்லாம். நான் எதுக்காக போய் அந்த ரதி தேவி கிட்ட பேசணும்? யோசிச்சு பாருங்க, எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நீங்க சொன்னது இன்னைக்குதான். ஆனா இந்த குழந்தைய பத்திரப்படுத்திக்கணும். நம்மளை விட்டு விலகி போக இடம் கொடுத்துட கூடாதுன்னு என் உள் மனசுக்குள்ள ஒரு குரல் ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கணும்? எதுக்காக நான் போய் அவகிட்ட பேசணும்? என்ன மன்னிச்சிரு காயத்ரி. நீ குழந்தைக்காக தான் ரதிதேவி கிட்ட போயிருக்கா. ஆனா அவ தான் மாத்தி பேசி என்னை கடுப்பேத்திருக்கா. அதை நான் புரிஞ்சுக்காம உன்னை கண்டபடி எல்லாம் பேசிட்டேன். ஐம் சாரி.
நீங்க திட்டினதை பத்தியோ சத்தம் போட்டதை பத்தியோ எனக்கு கவலை இல்ல. என்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? ஆனா என் கவலையெல்லாம் எந்த காரணம் கொண்டும் இந்த குழந்தை நம்மளை விட்டு போயிடக்கூடாது. விட மாட்டேன் காயத்ரி. என்ன ஆனாலும் இந்த குழந்தைய நான் விட மாட்டேன். என்ன பாக்குற? இது நான் உனக்கு கொடுக்குற வாக்காணி எடுத்துக்க. அதுவும் இல்லாம இந்த குழந்தை மேல நான் பாசம் வச்சுட்டேன். சும்மா பாசம் வச்சுட்டேன்னு வாய் வார்த்தைக்கு சொல்றதில்ல. என் உயிரே இந்த குழந்தை தான். இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன உயிரோட பார்க்க முடியாது சூர்யா. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா? இத பாரு, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நம்ம குழந்தை நம்மளோட தான் இருக்கும். என்ன நம்பு. எதை நம்புறது எதை நம்ப வேண்டான்னு எனக்கு தெரியல சூர்யா. ஆனா மனசு பூரா ஒரே பயம். சுப்பு அடங்கி உடங்கி போகணும். ரதி தேவி நம்ம குடும்ப விவகாரத்துல தலையிடாம இருக்கணும். இந்த ரெண்டும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இது நடந்தாதான் நான் உயிரோட இருப்பேன். இத பாரு, நான் சொல்றதை நீ கேளு. முதல்ல அழுகிய நிறுத்து. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? நம்ம குழந்தைக்கு சுப்புவால எதுவும் ஆகாது. என்ன புரிஞ்சுதா? இட்ஸ் அ ப்ராமிஸ்.